அவர் அவருடைய உள்ள குமுறல்களை எல்லாமே நேரடியா முதலமைச்சர்ட்டயோ, கட்சியில யார்ட்டயும் சொல்ல முடியாம பாவம் உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்க விமர்சனத்த எங்க மேல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இத்தனை வருஷம் நான் அரசியல்ல இருந்தேன். எப்படி ஒருத்தர் நேரடியா முதலமைச்சர் ஆக முடியும்? எப்படி ஒருத்தர் நேரடியா துணை முதலமைச்சர் ஆக முடியும்ன்ற அவருடைய உள்ள குமுறல, அவர் உள்ளத்துல இருந்தக்கூடிய அந்த கோபத்த எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின்ட்ட போய் காட்ட முடியாது இன்னைக்கு. ஏன்னா அந்த கட்சியில இருக்காரு பாவம். அதேபோல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் காட்ட முடியாது. அதனால எங்களை காட்டுவது போல, எங்க மேல பேசுறது போல அவர் உதயநிதி ஸ்டாலினை பேசிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இல்ல அவர் திரைப்படங்கள் விஜயோட நடித்த திரைப்படங்கள் மூலமா என்ன சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு? சமூக நீதியை பத்தி பேசியிருக்காரா? மத நலன்களை பத்தி பேசியிருக்காரா? தேசிய ஒருமைப்பாடை பத்தி பேசியிருக்காரா? இவ்வளவு கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள்லாம் உதயநிதி ஸ்டாலின்ட்ட கேளுங்க. இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரா? எத்தனை வருஷம் மக்களுக்கு பேசியிருக்கிறாரு? எங்கள் தலைவர் 30 வருஷம் மக்கள் இயக்கம்னு சேவை இயக்கத்தை நடத்தினாரு. ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களுக்கு சேவை செய்து அந்த மக்கள் இயக்கத்தை இன்று அரசியல் கட்சியாக மாற்றிருக்காரு. உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? எத்தனை படம் நடித்தார்? அதில் என்ன கருத்தியல் சொன்னார்? என்ன மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு? மக்கள் பிரச்சனைகள்லாம் நடிக்கும்போது என்ன குரல் கொடுத்துருக்காரு? எப்படி எம்எல்ஏ ஆனார்? எப்படி உடனடியாக துணை முதலமைச்சர் ஆனார்? அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்கணும் முதல்ல.